Hi brothers and sisters, welcome to this new video. இந்த வீடியோவில் ஒரு நல்ல செய்தியுடன் அப்புறம் ஒரு காமெடியுடன் ஆரம்பிச்சிடலாம். அதாவது நல்ல செய்தி என்னென்னா டாக்டர் K.A. பால் இவர் தான் இந்தியாவில் ஒரு நியமிச்சிருக்க ஒரு அஃபிஷியல் நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் கூகுளில் போய் நியூஸ்களை பார்த்தா தெரியும். மின்ட்டில் வந்திருக்க நியூஸு. They are thankful to MNE leaders PM மோடி. எதுக்குண்டா நர்ஸு அந்த கொலை வழக்குலேருந்து நிமிஷா பிரியாவுடைய அந்த தண்டனை என்ன தண்டனை, தூக்கு தண்டனை. அவங்க தூக்குப்பட மாட்டாங்க, ஷூட் பண்ணுவாங்களாம். அந்த தண்டனை, அதை இறக்குற தண்டனை கேன்சல் பண்ணியிருக்காங்க. கேன்சல்டு, ரைட்டா? இது மின்ட்டில் வந்திருக்கு. மற்ற நியூஸ்கள்லாம் வரும், பார்ப்போம். இது ஒரு ஹாப்பி, ஒரு இந்தியனா ஒரு செய்தி. ஓகே, காமெடி செய்தி என்னென்னா, ட்ரம்ப்புடைய அட்மினிஸ்ட்ரேஷன் அங்கே நம்ம ஒயிட் ஹவுஸில் எண்டட் வார்ஸ் லைக் இந்தியா பாகிஸ்தான் மறுபடியும் சொல்லியிருக்காங்க. இந்தியா மூணாவது நாடு தலையிட வேணான்னு சொல்லிகிட்டே இருக்கு. அவர் தான் இந்த வார நிப்பாட்டினதாக மின்ட்டில் அந்த செய்தி வந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இந்த நிமிஷா பிரியாவுடைய அந்த இதை கூட நான் தான் சரி பண்ணேன்னு கூட சொன்னாலும் சொல்லுவார் ட்ரம்ப்பு, ரைட்டா? அந்த செய்தியோட ஆரம்பிப்போம். காலையிலே ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் குளோபல் மார்க்கெட் அப்பு, ஏடிஆர் அப்பு, டெக்னிக்கல் சப்போர்ட்டில் க்ரீன் கேண்டில் போட்டிருக்கு. ஸோ அப்சைடு போகலாம், ஆனால் காசியஸாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி மார்க்கெட் ஒரு கேப் அப் ஆனது, ஆனால் சஸ்டெயின் ஆகாமல் ஒரு 29 பாயிண்ட்ஸ் கீழே முடிஞ்சிருக்கு. 25,060 முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி முக்கியமானது என்னென்னா, எட்டர்னல் மல்டி பேக்கர் ஸ்டாக் ஒரு பென்னி ஸ்டாக் மாதிரி செப்டம்பர் 2023 இருந்தது. இது பாருங்க, இந்த சார்ட்டை பாருங்க. நிஃப்டி 50 எட்டர்னல் இது இருக்கு பாருங்க. மந்த்லியில் பார்த்தோம்னா 2023 வெறும் 96.50 காசு இருந்தது. இப்போ 3 வருஷம் கூட ஆகலை, 2 வருஷம் கூட ஆகலை. இப்போ ஜூலை 2025 3 மடங்கு ஆயிடுச்சு, 311 ரூபாய் ஆயிடுச்சு. அதையும் நம்ம அனலைஸ் பண்ணுவோம், பின்னாடி அனலைஸ் பண்ணுவோம், இல்லை இப்போவே பார்த்துடலாம். ஆனால் இது ஒரு ஃபண்டமெண்டலாக ஒரு பெரிய இதாக இல்லை. மார்க்கெட் கேப் 2,89,899, டெப்ட் கம்மி தான் இருக்காங்க 2045, ப்ரொமோட்டர் 0%, எஃப்ஐசி 42, டிஐசி 26%. நான் ப்ரொமோட்டர் எஃப்ஐடிஐ இருக்கணும், அப்போ தான் 70% மேலே இருந்தால் தான் நான் கன்சிடர் பண்ணிக்குவேன். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பார்வை இருக்கும். இதுல பாருங்க, இப்ப சமீபத்தில் 2% எஃப்ஐசி அதை விட்டு வெளியே போயிருக்காங்க. டிஐசி 3% வாங்கியிருக்காங்க. பப்ளிக் கிட்ட 48, 68, 32% பப்ளிக் கிட்ட தான் இருக்கு. ஸோ கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். இது நான் ஒரு 30 ரூபா 40 ரூபா இருக்கும்போதே ஒரு பென்னி ஸ்டாக்ஸ் சும்மா ஒரு கம்மியான ஒரு இதில் வாங்கிட்டு இருந்தேன். நிறைய பேருக்கு தெரியும், முன்னாடி உள்ள ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், சரியா? இப்போ இது கிட்டத்தட்ட 10.75% ஏறி இருக்கு. இந்த எட்டர்னல் இன்னைக்கு மட்டும் எட்டர்னல் ஏறி இருக்கிறது 10.32% ஏறி இருக்கு, சரியா? சரி, இந்தியா விக்ஸ் இன்னைக்கு 4% டவுன் ஆகி கூலா இருக்கு, 10.75ல இருக்கு, சரியா? அதே மாதிரி இந்த எட்டர்னல் அதோடைய லைஃப் டைம் ஹை 311.25, இது புதிய லைஃப் டைம் ஹை கிரியேட் பண்ணியிருக்கிறது. இன்னைக்கு 6 மணிக்கு ஃபெட் சேர்மனுடைய ஸ்பீச் இருக்கு, இன்னொரு 10 நிமிஷத்துல இருக்கு. இப்போ 5:50 ஆகுது. காலையில கிஃப்ட் நிஃப்டி அபோவ் ட்ரேட் ஆனதுனால கேப் அப்னு டெலிகிராம்ல அப்டேட் பண்ணியிருந்தேன். இந்த சார்ட்டை பாருங்க. இண்டெக்ஸ், எஸ், 5 மினிட்ஸ். நேற்றைய க்ளோஸ் 25,090, இன்னைக்கு ஓப்பன் 25,166, 76 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆச்சு. 9:15க்கு 25,182ங்கிற ஒரு ஹையை கிரியேட் பண்ணிச்சு, அதுதான் இன்றைய ஹை. அதுக்கப்புறமா ஒரு 2.25 மணி நேரத்தில் 11:50க்கு 25,035 தொட்டுச்சு, அதுதான் இன்றைய லோ கூட, 130 பாயிண்ட்ஸ் டவுனு. 1 மணிக்கு 25,120 மறுபடியும் 90 பாயிண்ட்ஸ் அப்பாச்சு. அப்புறம் 3:30 மணிக்கு 25,060, 60 பாயிண்ட்ஸ் குறைஞ்சி முடிந்தது. அப் டவுன் ஒரு 4 வே மூதல் நடந்து. இன்னைக்கு ஓப்பன் 25,166, ஹை 25,182, லோ 25,035, க்ளோஸ் 25,060, 150 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு ரெட் கேண்டில் போட்டிருக்கு. 4 ஹவர் சார்ட் நேற்று கூட நம்ம இது பண்ணோம், ஒரு ரைசிங் சேனல் அழகா போட்டு போகுது.
இந்த இடத்த பாருங்க, இந்த சேனலை வந்து பிரேக் பண்ணாம கீழே வந்திருக்கு. கரெக்டா மறுபடியும் இங்க வந்துட்டு போகுமான்னு ஒரு ஐயா இருக்குது. வர நாட்கள்ல பார்ப்போம். சப்போர்ட் வந்து 25,000, ரெசிஸ்டன்ஸ் 25,300. டாப் லூசர் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் 2.5% டவுனு, எய்ச்சர் மோட்டார் 2.5% டவுனு, அதானி போர்ட்ஸ் 2% டவுனு, டாடா மோட்டார்ஸ் 2% டவுனு. டாப் கெய்னர் ஆல்ரெடி சொன்னதான், எட்டர்னல் 10% மேல ஏறி இருக்கு. HDFC லைஃப் வந்து 1.5% அப்பு, டைட்டான் 1.5% அப்பு, ஹிண்டால்கோ 1% அப்பு. இன்னைக்கு அட்வான்ஸ் 1105, டிக்ளைன் 1548, வெயிட்டேஜ் வந்து 73 -73ல. ரிலையன்ஸ் நேற்றும் இறங்குச்சு, இன்னைக்கு இறங்கியிருக்கு -24 பாயிண்ட். இன்ஃபோசிஸ் -11, LNT -10, ஐசிசி வந்து +12, HDFC +11. பேங்க் நிப்டியை பொறுத்தவரை இன்னைக்கு ஒரு ரெட் கேண்டில் தான் போட்டிருக்கு. டே கேண்டில் பாருங்க, நேற்று நல்ல ஒரு கிரீன் கேண்டில், இன்னைக்கு அப்படியே கீழே இறங்கிடுச்சு. இன்னைக்கு வந்து 56,692 டு 57,286, அதாவது 300 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட். HDFC ஐசிசிஐ தவிர பாக்கி எல்லா பேங்குமே ரெட்ல இருந்தது. கிரீன் கேண்டில் 2, ரெட் கேண்டில் 10. சப்போர்ட் 56,500, ரெசிஸ்டன்ஸ் 57,628. ஓகே, இப்போ கோல்டு வந்து 3,387, லைஃப் டைம் ஹை 3,500. இன்னைக்கு ரீட்டைல 9,285, 128 ரூபாய் சில்வர் ரீட்டைலா விற்கப்படுது. அப்புறம் வந்து சில்வர் வந்து 38.86, அது அப்புன்னு போயிட்டே இருக்கு. இந்த சார்ட்டை கூட பாருங்க. சில்வர் இது பாருங்க, அது வாட்டு மேல போயிட்டே இருக்கு பாருங்க, அப்படியே மேல போய்கிட்டே இருக்கு. அது வானமே இல்லைங்கிற மாதிரி போயிட்டே இருக்குது சில்வர். பிட்காயின் 1,19,025, அதோடைய லைஃப் டைம் ஹை 1,23,236, அதுவும் மேலே போயிட்டே இருக்குது. யூஎஸ் ஆயில் 0.5% டவுன் ஆகி 65.33. ஐஎன்ஆர் கொஞ்சம் வீக் ஆகிட்டே இருக்குது, 86.36. அது ஒரு கவலையான விஷயமா இருக்கு. எஃப்ஐடிஐ ஆக்டிவிட்டியை பொறுத்தவரை அவங்க ஒன்றும் பை சைடு மாறல. நேற்று மார்க்கெட் ஏறி இருந்த போதிலும் அவங்க சும்மா ஒரு ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட் தான் நேற்று ஒரு பையிங்கே முந்தா நாள் நடத்திருந்தாங்க. நேற்று வந்து 1,681 கோடி வித்திருக்காங்க. இது வரைக்கும் 18,631 கோடிக்கு செல் பண்ணிருக்காங்க. சரியா, இன்னைக்கு ஈவெண்ட்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி 6 மணிக்கு ஃபெட் சேர்மன் ஸ்பீக்ஸ். சரி, இப்போ குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை டோ ஜோன்ஸ் 0.5% டவுனு, S&P 500 0.5% அப்பு, நாஸ்டாக் 0.5% அப்பு. யூரோப் FTSE 0.5% டவுனு, CSE இட்டாலி 0.5% டவுனு, DX ஜெர்மனி 0.5% டவுனு. ஏசியன் மார்க்கெட் ஜப்பான் நிக்கி 0.5% டவுனு, சிங்கப்பூர் ஸ்ட்ரைட் டைம்ஸ் ஃபிளாட்டு, ஹாங்காங் ஹேங்ஸங் 0.5% அப்பு, தைவான் 0.5% டவுனு, கொரியா கோஸ்பி 1.25% டவுனு, SCT காம்போசிட் 1.5% டவுனு, ஜாகர்தா இந்தோனேசியா 3/4% டவுனு, சங்கை சைனா 0.5% அப்பு. ஆப்ஷன் செயினை பொறுத்தவரை இதை பாருங்க, 25,100ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா ஒரு ஓப்பன் டாட்டா காமிக்குது. ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 1,04,949. ரெசிஸ்டன்ஸ் பாருங்க, சவட்டு மேனிக்கு அடிச்சு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. 25,100, 25,150, 25,200, 25,300, 25,400, 25,500 ஃபுல்லா இருக்கு. அதோடைய கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே 25,100ல 1,73,000, 25,200ல 1,72,000, அப்புறம் 1,00,000க்கு மேல 25,500 வந்து 1,43,000 இருக்கு. ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்புறம் டெக்னிக்கலா பார்த்துடலாம். மற்ற இண்டஸ்ட்ரீஸ் பார்த்துட்டு மிட் கேப் இன்னைக்கு வந்து 3/4% டவுனு, பின்னாடி 1/2% கன்சியூமர்ஸ் அப்பாச்சு. ஆட்டோ செக்டர் 3/4% டவுனு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 1/2% டவுனு, எனர்ஜி செக்டர் ஒரு 1/4% டவுனு. ஓகே, அப்புறம் வந்து நம்ம நிஃப்டியுடைய இது பார்த்துடலாம். முன்னாடியே பார்த்தது தான், கொஞ்சம் பெருசு பண்ணி பார்த்தா நமக்கு ஓரளவு புரிய வரும். இந்த இடத்துல ரைசிங் சேனலில் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ரைசிங் சேனலில் மார்க்கெட் மூவ் ஆகுது. இந்த இடத்துல கீழே டச் பண்ணிட்டு மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகலாம், அப்படி இல்லாட்டி கன்சல்டேஷன் மோட்ல இதிலே போகலாம். மொத்தத்தில் இந்த ரைசிங் சேனலை ஃபாலோ பண்ணுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்லை பிரேக் அவுட் கொடுக்கணும். வர நாட்கள் தான் எஃப்ஐடி ஆக்டிவிட்டி, இன்னைக்கு ஃபெட் சேர்மனுடைய இதை மார்க்கெட் எப்படி எஃபெக்ட் பண்ணுது, அப்புறம் ரிசல்ட்ஸை மறுபடியும் ரிசல்ட்ஸை இது பண்ணி மார்க்கெட் ஏறுதா, எல்லாமே ஒன்றிச்சு கவனிக்க வேண்டியிருக்குது. சரியா,
அடுத்தது கிஃப்ட் நிஃப்டி இப்போதைக்கு ட்ரேட் ஆகுறது. கிஃப்ட் நிஃப்டி 25,098 அதே இடத்துல தான் ஃபிளாட்டாக தான் ட்ரேட் ஆகுது. ஒன்றும் மேலேயும் போகல கீழே இறங்கல. சரி, சில நியூஸ் பார்த்துடலாம். ஓகே, ஸ்விக்கி வந்து ஸ்விக்கி அண்ட் இன்ஃபோசிஸ் வந்து 5% அப்பு. ஜொமேட்டோ அப்பான் ஆகும்போது அதையும் சேர்ந்து இதுவும் அப் ஆயிட்டு இருக்கு. அப்புறம் வந்து ட்ரம்ப் வந்து அதாவது யுஎஸ் செனட் சொல்றாங்க வில் கிரஷ் யுவர் எக்கனாமி அப்படிங்கிறாங்க. ரஷ்யாவுக்கு வார்னிங் பண்றாங்க. இந்தியாவுக்கும் சைனாவும் ரஷ்யாவோட சப்போர்ட்டா இருக்கிறதுனால அது வாயில் வாங்குறதுனால இந்த வார்த்தை யூஸ் பண்றாங்க. என்டிடிவில வந்திருக்கு. 100% டாரிஃப் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் எக்ஸ்பிரஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா இதுல எல்லாம் வந்திருக்கு. அப்புறம் சைனா வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கன்ஸ்ட்ரக்ஷனை. வேர்ல்ட்லே பிக்கெஸ்ட் ஹைட்ரோ ப்ராஜெக்ட் டேம் திபெத்ல அல்ஜசீரால வந்திருக்கு. அப்புறம் ரஷ்யா உக்ரைன் வார் ரொம்ப உக்ரோஷமா நடக்கிறதாக அல்ஜசீரால வந்திருக்கு. அப்புறம் ஈரான் ஃபாரின் மினிஸ்டர் சொல்றாரு என்ரிச்மெண்ட் நாங்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம், அதே நேரத்தில் பேச்சுவார்த்தையும் பண்ணுவோம்னு சொல்றாங்க அல்ஜசீரால. அப்புறம் ஹூதி வந்து இஸ்ரேல் ஏர்போர்ட் மேல அட்டாக் பண்ணதை அவங்க மிசைல்ஸை வந்து டவுன் பண்ணிட்டதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்திருக்குது. அப்புறம் 4 இயர் ஓல்டு ஒரு பெண் குழந்தை வந்து பசினால இறந்துட்டதாக சிஎன்என்ல ஒரு இது வந்திருக்கு காசால. அதே மாதிரி காசால பசிக்காண்டி சாப்பாட்டுக்காண்டி நின்றவங்கள கொல்லப்பட்டதாக அல்ஜசீரால வந்திருக்கு. அப்புறம் யுஎன் வந்து சொல்லியிருக்கு, த கார்டியன்ல வந்திருக்கு, ஹெல் ஆன் எர்த்து, டாக்டர் கூட மயக்கப்பட்டு விழுவுறாங்க பசினால அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து இதை பொறுத்தவரை 1ஆம் தேதி தான் டாரிஃப் டே கடைசி தேதி. அதுக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்குது உலகமே. என்ன நடக்குங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு ஆதரவு இருக்கிற எல்லாருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.